ரிஷி, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் நான் இங்க இங்க அது உன்னை கூட்டிட்டு போக தான் வந்திருக்கான். என்னையா? ஆ, நான் இங்க வர விஷயத்த உன்கிட்ட சொல்லவே இல்லையே. நான் உன்கிட்ட பேசுறதுக்காக வந்தனே. ஆனா அப்போ நீ என்ன சொன்ன? ஆபீஸ்ல அர்ஜென்ட்டா வேலை இருக்குன்னு சொல்லி எதுவும் பேசாம கிளம்பிட்ட. நீ ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கேன்னு தானே என்கிட்ட சொன்ன. ஆஃபீஸ்? ரிஷி ப்ரோ ஆஃபீஸ்க்கு தான் போயிருந்தாரு. சாரி லக்ஷ்மி, நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். நாம இங்க வர விஷயத்த நான் தான் இவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன். ஏன்னா ஆஃபீஸ்ல இருந்து போற வழியில தானே மலிஷ்கா வீடும் இருக்கு. அதனால தான் ரிஷி ப்ரோ கூட்டிட்டு போறதுக்காக இங்க வந்துட்டாரு இல்ல? அது ஆக்சுவலி ஆயுஷ் கரெக்டாக தான் சொல்கிறான். நான் உன்கிட்ட ஆஃபீஸில் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு தானே வீட்டில் இருந்து கிளம்புனேன் மீட்டிங்க்கு. ஆனால் அந்த மீட்டிங்கோட ஃபைலையே நான் வீட்டில் மறந்துட்டேன். இப்போ நம்ம ரூமில் எந்த பொருள் எங்கே இருக்குன்னு உனக்கு தானே தெரியும். எல்லாத்தையும் நீ தானே பார்த்துக்கிற. எனக்கு தெரியாது. அதுக்கு தான் உன்னை பிக்கப் பண்ண இங்கே வந்தேன். அந்த முக்கியமான ஃபைல் எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியும். அதுக்கு தான். ரிஷி எப்பவும் பொய் சொல்ல மாட்டான். இப்பெல்லாம் பெட்ரூம்ல எதை எங்க வைக்கிறான்னு அவனுக்கு தெரியவே மாட்டேங்குது. எல்லாத்தையும் தேடிக்கிட்டே இருப்பான். நான் தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். இப்போ ஓரளவுக்கு ரிஷியை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அவனுக்கு என்ன வேணும், என்ன வேண்டாம், என்ன பிடிக்கும் பிடிக்காது எல்லாம் அப்படியே அவன் என்கிட்ட மறைச்சாலும் அதுவும் ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வந்து. லக்ஷ்மி கிளம்பலாம். அது மீட்டிங்கும் ஸ்டார்ட் ஆயிடும். ஃபைல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வீட்டுக்கு போலாம். யா, லெட்ஸ் கோ. சாரி, நான் தான் அதிகமா பேசிட்டேனா? இல்ல இல்ல, நீ ஒன்னும் அதிகமா பேசல. இன்ஃபேக்ட் ரிஷி மறைக்க பார்த்தா நீ அதை சொல்லிட்ட. ரிஷி எந்த அளவுக்கு உன்கிட்ட சாஞ்சிட்டான்னு இப்ப தெரியுது. ஐ மீன், உன் மேல இவன் ஃபுல்லா டிபெண்டன்ட் ஆயிட்டா இல்லையா ரிஷி? ஆமா, நாங்க ஒன்னா இருக்கோம் இல்லையா? அதான் காரணம். நார்மலே. ஆனா இதெல்லாம் நடந்துருது. ஒன்னா நாம இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லாவே புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம். இன்னும் சொல்ல போனா ரிஷி எனக்காக எவ்வளவு வேலை செய்யறான் தெரியுமா? அவன் கூட இருந்த எல்லா வேலையும் சுலபமாயிடுது இல்லையா? சரி, இப்போ நீ எதுக்காக வருத்தப்படுற? கொஞ்ச நாள் உன் லைஃப்லயும் இதெல்லாம் நடக்க போகுது. விராஜ் உனக்காக எல்லாமே செய்வான். நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவே லவ் பண்ணுவீங்க. ஆமால ரிஷி? ஐ திங்க் we should go now ரிஷி ப்ரோ. லக்ஷ்மி போலாம். 1 minute ப்ளீஸ். அதோட நாளைக்கு ப்ரீ வெட்டிங்க்கு வந்துரு, என்ன மறந்துடாத. என்ன இது? நாங்க எப்படி மறப்போம்? கண்டிப்பா வருவோம். நாங்க 2 பேருமா சேர்ந்து அந்த ஃபங்க்ஷனை நல்லா செலிப்ரேட் பண்ணுவோம். போலாமா? போலாம். யா, போலாம். மாம், நீங்களே பாத்தீங்கல்ல, இது நம்ம ரிஷி தான் இங்க இருந்து போனா. மாம், இவனோட தோஷத்துக்காக நான் இன்னும் 1 வருஷம் வெயிட் பண்ணனு வை. என்னோட ரிஷி அந்த லக்ஷ்மிக்கு சொந்தமாயிடுவான். கண்டிப்பா சொந்தமாயிடுவான். இத பாரு மலிஷ்கா, கம்ப்ளீட்டா அவளுக்கு அடிமையாயிடுவான். அவன் லக்ஷ்மிய விரும்புறான். இல்ல, ஐ கான்ட் லெட் திஸ் ஹேப்பன். நான் இப்ப அவன் கிட்ட போய் லக்ஷ்மியை நீ விட்டுடுன்னு சொன்னா கூட அவன் லக்ஷ்மியை விட மாட்டான். நாளைக்கு ப்ரீ இல்ல, வெட்டிங் நான் நடக்க விட மாட்டேன். இப்பவே நான் விருப்பப்பட்டா அவனை லக்ஷ்மியை விட சொல்லிடுவேன். அவன் கண்டிப்பா விட்டுருவான். இப்ப அவன் லக்ஷ்மியை விட்டாதான் உண்டு. இல்லன்னா அவன் எப்பவுமே விட மாட்டான். நாளைக்கு உனக்கு ப்ரீ வெட்டிங் இருக்கு. இல்லன்னா அவன் என்ன விட்டு போயிடுவான். மலிஷ்கா, நான் விராஜ்க்கு ஃபோன் பண்ணவா? ஃபங்க்ஷனை கேன்சல் பண்ணலாமா? நோ மோம். இப்போ நான் என்ன ஃபீல் பண்றேனோ அத கண்டிப்பா ரிஷி ஃபீல் பண்ணனும். நான் என்ன ஃபீல் பண்றேனோ அதே ஃபீலிங்ஸ் அவனுக்கும் கண்டிப்பா வரணும். அவனும் எல்லாத்துக்கும் பயப்படணும். அப்பதான் அவன் லக்ஷ்மியை விட்டு விலகி வருவான். பட் இப்ப லக்ஷ்மி இழந்துருவோமோன்னு அவன் பயப்படுறான்ல. இது நடக்காது. என்ன ஆனாலும் சரி, லக்ஷ்மி கூட இருக்கிற உறவை அவன் முறிச்சே ஆகணும். அதுக்காக இந்த ப்ரீ வெட்டிங் கண்டிப்பா நடந்தே ஆகணும். மலிஷ்கா, கொஞ்சம் மேனிபுலேஷன் பண்ணித்தான் ஆகணும். ஆஃப்டர் ஆல் இட்ஸ் லவ். And everything is fair in love and war.
விராஜ மண்டபத்திலே கழட்டி விடுறதா இருக்கட்டும், இல்ல லக்ஷ்மியோட வாழ்க்கையை கெடுக்கிறதா இருக்கட்டும், ஐ வில் டூ இட். தேங்க்யூ சுதீப் அண்ணா. அண்ணி நீங்க எதுக்காக தேங்க்ஸ் சொல்றீங்க? கதவு திறந்தீங்களா அதுக்காக தான். தேங்க்ஸ் சொன்னா பிடிக்காதா? இல்ல எனக்கு தேங்க்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதுக்காக தான் நான் சொன்னேன். அண்ணி இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? டீ, காஃபி இல்லனா கூலா கூல் ட்ரிங்க் கொண்டு வரவா? உங்களுக்கு டீ காஃபி ஏதாவது வேணுமா? இல்ல வேண்டாம், எனக்கு தண்ணி கொண்டு வா சுதீப். இதோ கொண்டு வந்துடுறேன். என்கிட்ட கொடு. ரிஷி, நாளைக்கு ப்ரீ வெட்டிங்கான ட்ரெஸ்ஸை நான் எடுத்து வைக்கவா? அஃப்கோர்ஸ் லக்ஷ்மி, அஃப்கோர்ஸ். இவங்களை எனக்கு ஒன்னு செலக்ட் பண்ண சொல்லுங்க ப்ரோ. லக்ஷ்மி சூப்பரா செலக்ட் பண்றாங்க. இவருக்கு நீங்களே பண்ணிடுங்க. பார்ட்டியில நாம தான் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கணும். அது கண்டிப்பா நீங்க இருப்பீங்க. ஆனா சாரி ஆயுஷ், ஏன்? ரிஷி உன்னை விட அதிக ஹேண்ட்ஸமா இருக்கான். லக்ஷ்மி, சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். இந்தாங்க தண்ணி. யா தேங்க்யூ. உண்மையிலே ரிஷி, நீ ஒரு நல்ல கணவன்கிறத அடிக்கடி நிரூபிக்கிற. ஆனா மலிஷ்கா வீட்ல இருந்து என்னை கூட்டிட்டு வர நீ ஏன் வந்தன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீ என்னை இங்க ரொம்ப மிஸ் பண்ணிருப்ப. அதனால நீ அப்செட் ஆயிருப்ப. நான் இல்லாம உன்னால இருக்க முடியாது. சுதிப்பண்ணா, நீங்களும் போய் படுங்க. சரிங்க அண்ணி. குட் நைட், குட் நைட், குட் நைட். குட் நைட். நான் குட் நைட். நான் பேசவா? எப்பவும் நீ பெர்மிஷன் கேட்டு தான் பேசுவியா? ஆனா விஷயம் அப்படி இருக்கே. இது விஷயமா நான் பேசக்கூடாதுன்னு நீங்க சொல்லிருக்கீங்க. மலிஷ்கா ஆண்டி என்ன பத்தியா? அதோட லக்ஷ்மியை பத்தியும் தான். லக்ஷ்மி பத்தி என்ன இருக்கு? ரிஷி ப்ரோ, உங்களுக்காக இன்னைக்கு லக்ஷ்மி கிட்ட நானும் போய் சொல்லிருக்கேன். மலிஷ்கா வீட்டுக்கு நீங்க எங்களை பெக் பண்ண வந்தீங்க, நான் போய் சொல்லிட்டேன். ஆனா நீங்க அந்த வீட்ல இருந்து ஒளிஞ்சிருந்து எல்லாத்தையும் பார்த்திருக்கீங்க. ஏன் அப்படி பண்றீங்க? என்ன ப்ரோ, என்ன நடக்குது? சொல்லுங்க, என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? என்னவா? ரியலி? இத நீ என்ன கேக்குற? ஆயுஷ் உனக்கு நல்லாவே தெரியும். மலிஷ்கா எனக்கு யாராவ எனக்கு எவ்வளவு முக்கியம்னு உனக்கு தெரியும். தெரிஞ்சு கேக்குறியா? ஆயுஷ் நாளைக்கு அவளுக்கு ப்ரீ வெட்டிங். விராஜ் கூட கல்யாணம் ஆக போகுது. ஆனா என்னோட காதலை காப்பாத்த என்னால எதுவும் பண்ண முடியல. சும்மா உட்காந்துருக்க. சும்மா இல்ல ஆயுஷ், கண்டிப்பா இது நடக்க விட மாட்டேன். எந்த ப்ரீ வெட்டிங்கும் இல்ல, எந்த வெட்டிங்கும் இல்ல. மலிஷ்காவை லவ் பண்றதுன்னா அவ கல்யாணம் ஏன் கூட நடக்கணும். என்ன ஆனாலும் மலிஷ்காவை நான் கல்யாணம் பண்ணுவேன். ரிஷி ப்ரோ, என்ன நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? இப்பவும் அதே திங்கிங்கா? இப்போ ஆமா, இந்த மாதிரி திங்க் பண்றதை நான் எப்பவும் நிறுத்தினதே இல்லை. ஆனா ரிஷி ப்ரோ, லக்ஷ்மி. தெரியும், இது எல்லாமே லக்ஷ்மியால தான் நடக்குது. என்னால மலிஷ்காவுக்கு இதை புரிய வைக்க முடியல. லக்ஷ்மி பின்னாடி நான் அலையிறேன்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா மலிஷ்காவை நான் மறக்கவே இல்லை. எப்ப பார்த்தாலும் ஏதாவது உளறிக்கிட்டே இருக்கா. ஆனா ஆயுஷ் உண்மை என்னன்னா, நான் மலிஷ்காவை ரொம்ப லவ் பண்றேன். மலிஷ்கா விராஜ கல்யாணம் பண்ணிக்கிறத என்னால பார்க்க முடியாது. இந்த கல்யாணத்தை நிறுத்த நான் என்ன பண்ணாலும் பண்ணுவேன். அண்ட் உனக்கும் என்ன பத்தி தெரியும். ஒரு தடவை பண்ணணும் முடிவு பண்ணிட்டு அதை கண்டிப்பா நான் பண்ணியே தருவேன். மலிஷ்காவுக்கு இந்த கல்யாணம் நடக்காது. நான் இதை நிறுத்துவேன். ப்ரோ இருங்க, ஒரு 2 நிமிஷம் நான் ஓ காட், என்ன இது? திஸ் இஸ் நாட் குட். இது சரியில்லை. ப்ரீ வெட்டிங் நடக்க கூடாதுன்னு இவர் முடிவு பண்ணிட்டா எப்படியாவது தடுத்து நிறுத்திடுவாரே. என்ன பண்ண போறாரு? ஓ காட் ப்ளீஸ். நாளைக்கு ப்ரீ வெட்டிங். இவர் என்ன பண்ண போறாருன்னு தெரியலையே. பரவாயில்லையே, இன்னைக்கு சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வந்துட்டேன். ஹலோ அங்கிள், நல்லா இருக்கீங்களா? லுக்கிங் ஹேண்ட்ஸம். தேங்க் யூ அங்கிள். டேய், உன் கல்யாண பொண்ணு எங்கடா? தாத்தா, கல்யாணம் நடக்கும்போது கல்யாண பொண்ணு, இப்ப ப்ரீ வெட்டிங். ப்ரீ வெட்டிங்கே ஒரு மாதிரி கல்யாணம் தான். அத விடுறா. மலிஷ்கா எங்கடா இருக்கா? இப்பதான் கால் பண்ணா வந்துகிட்டே இருக்கலாம். வந்துருவா. இன்ஃபேக்ட் இங்க பாருங்க, வந்துட்டா. இதோ கல்யாண பொண்ணு வந்தாச்சு. ஹாய் தாத்தா. ஆமா, நிஜமாவே உனக்கு 100 வயசு. ஹாய். ரொம்ப அழகா இருக்கம்மா. தேங்க்யூ. வாழ்த்துக்கள் கிரண். இன்னைக்கு நம்ம பொண்ணுக்கு ப்ரீ வெட்டிங். சேம் டு யூ. எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? ஐம் குட். அட என்ன ஆச்சு? அட, எப்ப இவங்களுக்கு கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணோமோ அப்பல இருந்து நானும் பாக்குறேன். இவங்க அந்நியர்களை மாதிரியே பேசிக்கிறாங்க. அதோட எப்ப கல்யாணத்தை பத்தி அனௌன்ஸ் பண்ணேனோ
ரெண்டு பேரும் ஜாலியா பழக ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் என்ன கேக்குறாங்க, இவங்க பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டான்னு. தாத்தா என்ன இது மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? நான் ரிஷியை வெறுப்பத்தை அதெல்லாம் பண்ணேன். அவன் எந்த அளவுக்கு ஜெலஸா இருக்கான்னு தெரியல. ஆனா இதெல்லாம் பண்ணி தான் நான் இன்னைக்கு மாட்டிக்கிட்டேன். ஐ நெவர் மைண்ட். இதை எனக்கு சாதகமாக தான் நான் பயன்படுத்திக்க போறேன். ஒன்று எனக்கு ரிஷி கிடைக்கணும். அப்படி கிடைக்கலன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். நான் முன்னேறி போயிட்டே இருப்பேன். எல்லா விதத்துலயும் எனக்கு தான் லாபம். ஆனா எனக்கு ரிஷி கிடைச்சிட்டா ரொம்ப நல்லது. அது அவனுக்கும் நல்லது. ரிஷி இன்னும் வரலையா? ஐ மீன் லக்ஷ்மியும் ரிஷியும் முதலே வரதா சொல்லியிருந்தாங்க. அவங்களும் வந்துகிட்டு இருக்காங்க. சரி, நீ ஒண்ணு பண்ணுமா, மேக்கப் ரூமுக்கு போய் அங்க ரெஸ்ட் எடுத்துக்க. நீ இன்னைக்கு கல்யாண பொண்ணு. தாத்தா ஆஹா, அதான் ப்ரீ வெட்டிங் கல்யாண பொண்ணு. சரியா? ஏம்மா நீ போமா, பண்டிதரும் வந்துருவாரு. அவர் வந்த உடனே மத்த விஷயத்த ஆரம்பிச்சிடலாம். Okay. நீ போமா, போ. இவளை கூட்டு போயிடு. ஆஹா, கல்யாண பொண்ண பார்த்த உடனே பையன் நைஸா சிரிக்கிறான். தாத்தா இன்னைக்கு நான் உங்க கிட்ட கூட வரவே மாட்டேன். ஓ, ஓ, ஓ. ஓ. வணக்கம், வணக்கம். வாங்க வாங்க வாங்க. பாப்பா ஆயுஷ். ஆயுஷ் இதை கொண்டு போய் உள்ள வச்சிரு. ஏய், நீ என்ன பின்னாடி ஒளிஞ்சிட்டே நிக்கிற? யார சொல்றீங்க? அட, இவளுக்காக தான் இவ்வளவு நேரமா நான் காத்துட்டு இருக்கேன். என்னுடைய லக்ஷ்மி. தாத்தா அது ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா. எக்ஸ்கியூஸ் மீ, அவ என் பொண்ணு. ஆஹா, தெரியும். இல்ல நான் நோட்டீஸ் பண்ணி தான் சொல்றேன். உங்களுக்கு அவளை பிடிச்சிருக்கு, ஆனா அவ எங்க வீட்டு பொண்ணு. அவளை நான் குழந்தை மாதிரி பாக்குறேன். நான் ரொம்ப பொசசிவா இருப்பேன். சும்மா விளையாடினேன். எனக்கு அவ பொண்ணு. நீங்க வேணா அவளை பேத்தியா பாருங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் ஓ, இல்ல. தாத்தா, மலிஷ்காவை எங்கேயோ காணுமே. இன்னும் வரலையா? மலிஷ்கா மேக்கப் ரூம்ல இருக்கா. பண்டிதர் வந்த உடனே அவளை கூப்பிட்டுக்கலாம். அப்புறம் விராஜ் எங்க? அவனை கூட பார்க்க முடியல. உள்ள இருக்கானா? அட, விராஜ் இங்க எங்கேயோ தான் இருந்தான். எங்க இருக்கான்? சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன். நான் போய் மீட். அட, நீங்க எதுக்கு நிக்கிறீங்க? வாங்க உட்காருங்க. மேக்கப் ரூம் எங்க? ரைட் சைடுல சார். வாங்க உள்ள வாங்க. நீங்களும் வாங்க, உட்காருங்க. ஹாய் ஆண்டி. மலிஷ்கா உன்னை மனசார விரும்புறா ரிஷி. அவளை தடுத்துரு. அவ தன்னுடைய வாழ்க்கைய பாழாக்கிக்க பாக்குறா. அவ எவ்வளவு பிடிவாதக்காரின்னு உனக்கு தெரியும். கண்டிப்பா அவ விராஜ கல்யாணம் பண்ணிப்பா. மத்ததுவும் இஷ்டம். ஹாய் நீலம். ரொம்ப அழகா இருக்கேம்மா. தேங்க்யூ. லக்ஷ்மி, நீ எங்க போயிட்டு இருக்க? எல்லாரும் இங்க இருக்காங்க. நீ இங்க இருந்து போயிட்டா நல்லா இருக்காது. அப்புறம் விராஜோட தாத்தா என்னோட ஃபேவரட் எங்கன்னு தேடுவாரு. கம், வா 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 வா. அங்க உனக்கு என்ன பத்தி தெரியும்ல. ஒரு தடவை நான் முடிவு பண்ணிட்டேன். அதை நான் கண்டிப்பா செஞ்சே தீருவேன். என்ன ஆனாலும் சரி, மலிஷ்கா அவ கல்யாணம் பண்ணிக்க விட மாட்டேன். ஆயுஷ்க்கு என்னாச்சு? ஒரு மாதிரி இருக்கா? ரொம்ப டென்ஷனா இருக்கா? என்னவா இருக்கும்? நாக் பண்ணிட்டு வர தெரியாது. நீயா? நடிக்காத மலிஷ்கா. நீ எனக்காக தான் வெயிட் பண்றேன்னு எனக்கு தெரியும். ஐ சி. உனக்கு இவ்ளோ கான்ஃபிடன்ஸ் இருந்தா நீ ஐ லவ் யூன்னு சொல்லிக்கிட்டே இரு. நான் விராஜ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கேன். சரி, போ. அவனை போய் கல்யாணம் பண்ணி போ. ஆனா அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அதை நீ ஃபுல்ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவனை கல்யாணம் பண்ணிக்கோ. அது என்ன கண்டிஷன்? அவன் உன்னை என்ன மாதிரி லவ் பண்ணுவானா? நீ அவனை லவ் பண்ணுவியா? அவன் பைத்திய மாதிரி லவ் பண்ணுவானா? அதை என்னால பண்ண முடியும். அவனாலையும் பண்ண முடியும். உன்னை விட அவன் என்ன அதிகமா லவ் பண்ணுவா. யூ கெட் இட்? இதுதான் மலிஷ்கா. மலிஷ்காவோட ஆட்டிடியூட், மலிஷ்காவோட திமிரு. உன்னை அதிகமா லவ் பண்றவன் மொத்தமா உன் வாழ்க்கையில இருந்து விலைக்கு போக போறான். அவன் கிட்ட நீ ஆட்டிடியூட் காட்டுறியா? என் கிட்ட திமிர காட்டுறியா? ஆமா, நான் காட்டுவேன். கிரேட். அப்போ உன்னோட ஆட்டிடியூட காட்டு, திமிர காட்டு. எனக்கு இந்த மலிஷ்காவை தான் எனக்கு பிடிக்கும். இந்த ஆட்டிடியூட் இருக்கிற மலிஷ்கா, இந்த திமிரு இருக்கிற மலிஷ்கா. போதும், இதுக்கு மேல பேசாத. ஏன்
என் முன்னாடி பலவீனமா இருக்கியா? ஆமான்னு சொன்ன மட்டும் இப்ப என்ன ஆக போகுது? நீ எனக்கு சொந்தமாயிடுவியா? இந்த மாதிரி பேசுறத தயவு செஞ்சு நிறுத்து மலிஷ்கா. நான் உனக்கு தான் சொந்தம்னு உனக்கு தெரியும். உனக்கு மட்டும்தான். என்ன ஏமாத்துறத நிறுத்து. நான் உன்ன நாட்டுப்புற பொண்ணு இல்ல. ஆனா நீ தான் என்ன ஏமாத்துற. சொல்ல போனா உன்னை நீயே ஏமாத்திக்கிற. ஓ ரியலி? யா என்ன ரியலி? எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். நீ என்ன லவ் பண்ற, ஆனா விராஜ கல்யாணம் பண்ணிக்கிற. ஏன் நான் ஜெலஸா ஃபீல் பண்ணணுங்கிறதுக்காக என்ன வெறுப்பேத்தணும்னு நினைக்கிறியா? என்ன உனக்கு பயமா இருக்கா? சோ நீ பயப்படலையா? எனக்கு பயம் இல்லாம இருந்திருந்தா இங்க உன்கிட்ட உன்னோட ரூம்ல வந்து பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். பயந்ததுனால தான் உன்கிட்ட வந்திருக்கேன். அப்ப எல்லாத்தையும் சரி பண்ணு. ஆனா எப்படி மலிஷ்கா? என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. என்ன கல்யாணம் பண்ணடா. ஏன்னா எனக்கு கல்யாணம் வேணும். நீ என்ன கல்யாணம் பண்ணலன்னா நான் விராஜ கல்யாணம் பண்ணிப்பேன். எனக்கு கல்யாணம் வேணும். இன் கேஸ் உன் கூட நடந்ததுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா என் லவ் எனக்கு கிடைச்சிரும். இல்லனா என்ன மறந்துரு. ப்ளீஸ் நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு மலிஷ்கா. நான் இப்போ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அப்புறம் மாம் ரொம்ப அப்செட் ஆயிடுவாங்க. அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஒரு வருஷம் லட்சுமி என்னால விட முடியாது. ஒரு வருஷம் நான் லட்சுமி கூட வாழ்ந்துதான் ஆகணும் மலிஷ்கா. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் அவளை விட்டுட்டேன்னா அப்புறம் அப்ப என்ன மறந்துரு. என்ன மலிஷ்கா நீ? மலிஷ்கா என்ன புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. எதுக்காக எடுத்துரிஞ்சிட்டு போற? என்னாச்சுடா? என்ன ஆச்சு நீ ஏதோ டென்ஷனாவே இருக்கியே. உன் மூஞ்ச பார்த்தால வெட்ட வெளிச்சமா தெரியுது. மாமா? நேத்து நைட்டு நடந்த விஷயத்த நான் இவர்கிட்ட சொல்லிட்டேன்னா இவரு நிச்சயமா அப்செட் ஆயிடுவாரு. அது ரிஷி ப்ரோ லக்ஷ்மி 2 பேருக்கும் நல்லதில்ல. அதனால சொல்ல வேண்டாம். அப்ப நீ சொல்ல போறதில்ல. மெசேஜ் டு மெசேஜ் விளையாடலாமா? சொல்லு, விளையாடலாமா? சும்மா இருங்க. ஒன்னும் இல்ல மாமா. அது பிரச்சனைக்கு எனக்கு சொல்யூஷனே கிடைக்கல. எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. அதான் உங்களுக்கே தெரியும்ல, எனக்கு போர் அடிச்சதுன்னா என் மூஞ்சி இப்படி தானே மாறிடும். ஃபுல்லா ஸ்பாயில் ஆயிடும். யூ நோ திஸ். அடக்கழுத, நான் தான் தேவையில்லாம டென்ஷன். ஆமா மாமா. முதல்ல நீ போய் ஏதாவது சாப்பிடு. சாப்பிட்டா எல்லாம் சரியாயிடும். ஓகே, போய் சாப்பிடு. உனக்கு ரொம்பவே போர் அடிக்குதுன்னா ஒரு கால் பண்ணிடு. யாருக்கு கால் பண்ண? புரியல? எங்க இருக்கிறாய் என்னவளே, அது யாரு? ஏய், தயவு செஞ்சு இங்க கிளம்புறியா? என்னதோ திட்டிடாத. எனக்கு ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன். உன் மனசுக்கு ஏதோ தோணுதோ அதையே நீ பண்ணிக்கோ. எனக்கு என்ன வந்துச்சு? பேசாம அவளுக்கு கால் பண்ணிடுவா. எப்படியும் எனக்கு டைம் பாஸ் ஆகும். இத பத்தி யோசிச்சுட்டே இருந்தேன்னா என் மண்டை வெடிச்சிரும். ஷாலு கிட்ட பேசினா கொஞ்சம் எனக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். கால் பண்றேன். உன்னோட 2 கையும் ஃப்ரீயா தானே இருக்கு. நான் நெயில் பாலிஷ் போட்டது கண்ணுக்கு தெரியலையா? போன் வேற இங்க ரிங் அடிக்குது. அதுக்கு ஒரு சின்ன உதவி செய்றியா? போன் எடுத்து யாருன்னு பாரு. நேஹா, நான் துணியை காய வைக்க போறேன். 5 நிமிஷம் லேட்டா போனா என்ன மழையா பெய்யும்? எடு, யாருன்னு பாரு. எனக்கு தான் வந்திருக்கும். ஹலோ. எவனோ போன்ல இரும்புறான். இரும்புறேன்னா நமக்குள்ள என்ன உறவு? என்ன எதுக்கு இப்படி திட்டுற? எதுக்கு மூஞ்சி காட்டுற? ஏன் இப்படி நடந்துக்கிற? நீ எனக்கு யாருன்னு சொல்லு. நமக்குள்ள என்ன உறவு ஷாலு? முதல்ல போன்ல யாரோ இருமுனாங்க, இப்போ நீ இரும்புறியா? ஏதாவது இன்ஃபெக்ஷனா என்ன? ப்ளீஸ் என்னை விட்டு தள்ளியேறேன்னு. எங்க போற? நீ பதில் சொல்லவே இல்ல. நமக்குள்ள என்ன உறவு? டிரைவர் ஷாலு, வாலு, அறந்த வாலு, முழு வாலு. இல்ல, இது பத்தாது. சண்டைக்காரி. இன்னும் எவ்வளவுதான் நான் திட்டுறது? உனக்கு திட்டுறத தாண்டி வர என்ன தெரியும்? சொல்லு பார்க்கலாம். யாராவது கால் பண்ணா ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆனா நீ போன் பண்ணாலே இரும்புற. அப்புறம் ஏதாவது சினிமா வசனம் பேசுற. இந்த மாதிரி கிறுக்குத்தனமா உன்னை தவிர வேற யாரு பண்ணுவாங்க? ஷாலு, உன்னை அடிச்சுக்கவே முடியாது. நேர்ல சண்டை போடுற மாதிரியே போன்லயே சண்டை போடுற. உனக்கு அவார்ட் கொடுத்தே ஆகணும். என்ன மீட் பண்ணும்போது நான் கொடுக்குறேன். இப்போதைக்கு உன்னை விட்டுடுறேன். பொழைச்சு போ. ஹலோ ஹலோ, என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நீ போன் கட் பண்றியா? இரு, டார்ச்சர் பண்ற. இருக்கட்டும், இவனை நான் அப்புறமா கவனிச்சுக்கிறேன். சண்டைக்காரன், எனக்கு வேலை இருக்கு. பெருசா வந்துட்டான். நமக்குள்ள என்ன உறவுன்னு. என்ன இவ மதிக்கவே மாட்டேங்கிறா? சரியான டிஃபெக்ட் பீஸ். என் மூடே கெடுத்துட்டா. நான் எதுக்கு போன் பண்ண?
ஆனா ஜாலியா இருந்தது. நினைக்கும் போதெல்லாம் இவளை திட்டிக்கிட்டே இருக்கலாம். ஷாலு வாலு சரியான அறந்து வாலு. வேணாம், இவன் கிட்ட சொன்னா கேட்க மாட்டான். இதெல்லாம் அத்தையை வச்சுதான் டீல் பண்ணணும். வெயிட் அண்ட் வாட்ச். மதிக்கவே மாட்டேங்கிறா. சரியான டிஃபெக்ட் பீஸ். என் மூடே கெடுத்துட்டா. நான் எதுக்கு ஃபோன் பண்ணேன்? ஆனா ஜாலியா இருந்தது. நினைக்கும் போதெல்லாம் இவளை திட்டிக்கிட்டே இருக்கலாம். ஷாலு வாலு சரியான அறந்து வாலு. வேணாம், இவன் கிட்ட சொன்னா கேட்க மாட்டான். இதெல்லாம் அத்தையை வச்சுதான் டீல் பண்ணணும். வெயிட் அண்ட் வாட்ச். மலிஷ்கா, மலிஷ்கா நான் சொல்றத கேளு. மலிஷ்கா நான் சொல்றத ஒரு தடவை கேளு. மலிஷ்கா, நீ ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? என்னால எப்படி கல்யாணம் பிடிக்க முடியாதுன்னு சொல்றேன். நீங்க பாரு, நான் விருப்பப்பட்டாலும் என்னால இப்ப பண்ண முடியாது. ஒருவேளை நான் லட்சுமியை விட்டுட்டேன்னா அப்புறம் மாம நான் ஏமாத்துற மாதிரி ஆயிடும். மலிஷ்கா, என்னால மாமை ஏமாத்த முடியாது. என்னோட மொத்த ஃபேமிலி அப்செட் ஆயிடுவாங்க. எவ்வளவு பேடா ஃபீல் பண்ணுவாங்கன்னு தெரியுமா? நான் அப்படி பண்ண மாட்டேன். மலிஷ்கா ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். என் மொத்த ஃபேமிலி என்னை விட்டு விலகிடுவாங்க. அப்பன்னா மலிஷ்கா, இங்க பாரு, நீ இல்லாம என்னால வாழவே முடியாது. அது உனக்கும் நல்லாவே தெரியும். மாம் இல்லாம என்னால இருக்க முடியாது. ஆனா மாம் தான் உன்னை அவங்களோட மருமகளை ஏத்துக்கிறாங்கல்ல. ஐ see. இன்னைக்கு என்னோட மனைவி ஆக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்ப அன்னைக்கு என்னாச்சு? என்ன? உன் வீட்டுக்கு நான் பிளெஸிங் வாங்க வந்திருந்தல்ல, விராஜ் கூட நடக்க போற கல்யாணத்துக்கு. அன்னைக்கு மாம் என்ன சொன்னாங்களோ அந்த விஷயத்தை நீ சரியா புரிஞ்சுக்கல. அதுக்கு அவங்க என்ன பண்ண முடியும்? மாமோட உலகத்தை பத்தி உனக்கு தெரியும்ல. என் மாமோட உயிர் யாரு? நான் தான் அவங்களோட உயிர். அவங்க என் லைஃபை பத்தி மட்டும்தான் யோசிப்பாங்க. So please, you need to understand. இன்னும் கொஞ்சம் டைம் தான் மிச்சம் இருக்கு மலிஷ்கா. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ப்ளீஸ். அண்ட் உனக்கு தான் தெரியுமா மலிஷ்கா, நாம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ண முயற்சி பண்ணும்போது என்ன ஆச்சுன்னு உனக்கே தெரியும்ல. அதை நீ இன்னும் மறக்கலை. அதை நீயே யோசிச்சு